ஆர்கானிக்ஸ் அதுதான் வந்து உங்களோட ஒரு அடையாளமாக இருக்குது. எனக்கு உங்ககிட்ட என்ன கேட்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா, ஒரு விஷயம் நமக்கு கன்விக்ஷன் இருக்கும்போது தான் நம்ம அத பண்ணியிருப்போம் இல்லையா? எந்த இடத்துல நீங்க வந்து இந்த திணை ஆர்கானிக்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற விஷயம் எப்போ உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆச்சு? மேஜரா என்னன்னா, எனக்கு 2 குழந்தைங்க. 2013ல கல்யாணம் ஆச்சு. 2014ல வந்து ஃபர்ஸ்ட் குழந்தை சஹானா. அப்போ வந்து அவளுக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் அம்மாக்கு இருக்க அந்த அப்சஷன் தான் மேஜரா இந்த மாதிரி ஹெல்த்தி ஃபுட்ஸ்லாம் குடுக்கணும் குழந்தைக்கு. என் குழந்தைக்கு நான் தான் பெஸ்ட்டா குடுப்பேன். அப்படிங்கிற மாரி எல்லா அம்மாக்களும் பெஸ்ட்டா தான் குடுப்பாங்க. ஆனா அந்தந்த அம்மாக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் தான் பெஸ்ட்டா குடுப்பேன் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இருந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது பார்த்தா, சூப்பர் மார்க்கெட்ல போய் பார்க்குறேன். எனக்கு அதில தேவையானத விட தேவையில்லாதது நெறைய இருக்கு. அப்படி இருக்கும்போது இத பத்தி நெறைய படிக்க ஆரம்பிச்சேன். படிக்க ஆரம்பிக்கும்போது, ஓகே இந்த பக்கத்துக்கான நாட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியாச்சு. சரின்னு சொல்லி பாப்பாக்கு வந்து நெறைய ஹோம்மேடு, மில்லட்ஸ்லாம் இன்க்ளூட் பண்றது, ட்ரெடிஷனல் ரைஸஸ பத்தி படிக்க ஆரம்பிச்சது. அப்போலாம் அதுதான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு பாப்பா வந்து எனக்கு நார்மல் 40 வீக்ஸ் பாப்பா. செகண்ட் குழந்தை வந்து 2016ல பொறந்தாங்க. அவங்க வந்து 25 வீக்ஸ்லயே பொறந்துட்டாங்க. விச் மீன்ஸ் ஷி இஸ் அ மைக்ரோ ப்ரீமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஷி வாஸ் பார்ன் இன் 825 கிராம்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு பாப்பா நார்மலா ஒரு ஆல்மோஸ்ட் 4 கேஜிஸ் குழந்தைக்கே நம்ம அந்த அட்டகாசம். செகண்ட் குழந்தை பொறக்கும்போது பார்த்தா, இன்னும் நான் வந்து அந்த கம்ப்ளீட் என்விரான்மென்ட்டே வந்து சேஃபா மாத்தணும். ஏன்னா வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து லங்ஸ் வந்து அவ்வளோ டெவலப் ஆயிருக்காது. அந்த மாரி நெறைய விஷயங்கள் இருந்தது. அப்போ வந்து அந்த சின்ன சின்ன விஷயங்கள் கூட இந்த கீழ தொ தொ தர தொடைக்கிறது கூட பார்த்தீங்க அப்படின்னா, அதில இருக்க கெமிக்கல்ஸ் கூட குழந்தைக்கு வேண்டாமே. எதுக்காக? கீழ போட்டு ஒரு விஷயத்த எடுத்து சாப்பிடுறாங்க அப்படிங்கும்போது, தினம் தினம் அத பண்ணும்போது எவ்வளோ கெமிக்கல்ஸ் உள்ள போகுது? இந்த மாதிரி நமக்கு தெரியாம எவ்வளோ விஷயங்கள் குழந்தைங்களுக்குள்ள போகுது அப்படின்னு நம்ம படிக்க ஆரம்பிக்கும்போது, அ அப்போ மொத்தமா அம்மாக்களுக்கு ஒரு டென்ஷன் இல்லாம ஒரே இடமா வந்து கிடைக்கணும் அப்படிங்கும்போது தான் எனக்கு இந்த திணை ஆர்கானிக்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து மைண்ட்ல வந்துச்சு. அப்படின்னா என்னன்னா, ஒரு ஒன் ஸ்டாப் டெஸ்டினேஷனா எல்லாமே காலையிலேருந்து ராத்திரி வரையும் என் வீட்ல யாருக்கு என்ன வேணும் அப்படின்னாலும், ஹெல்தியா, நேச்சுரலா கிடைக்கணும் அப்படின்னா, எப்படி கிரியேட் பண்றது? அப்படின்னா, நானே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது தான். அந்த கன்விக்ஷன் என்னன்னா, நான் தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாரி. ஏன்னா 2020 கோவிட்ல வந்து நெறைய பேருக்கு அவேர்னஸ் வந்துருச்சு. ஆனா 2018லலாம் பார்த்தீங்கன்னா, இந்த அவேர்னஸ் இல்ல. அப்போ வந்து நம்ப தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இப்போ நெறைய பேர் பண்றாங்க. ஆனா அப்ப ஆரம்பிக்கும்போது ரொம்ப கம்மி பேர் தான் இருந்தாங்க. ஸோ ஐ தாட் நான் தான் பண்ணணும் அப்படின்னு.